இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாரதி, அச்சசல் இந்த வீட்டோட வேலைக்காரியாவே மாறிட்ட போல இருக்கு. உனக்கு இந்த கெட்டப்பும் நல்லா தான் இருக்கு. அட என்ன பாரதி, கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு நீங்க இப்படி முறைக்கிறீங்க? யதார்த்தமா நீங்க இப்ப இங்க வேலை செய்யற விஷயத்த பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க இப்படி கோவப்படுற அளவுக்கு நான் வேற எதுவும் பேசலையே. அட போங்க பாரதி, எல்லாரும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறோம். நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறையோட மித்ரா மேடமோட வீடு வரைக்கும் வந்து எல்லா வேலையும் செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அது இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயம் தானே. ஆபீஸ்ல ஒரு ரோலு, வீட்ல ஒரு ரோலுன்னு 2 வேலை பாக்குறீங்க. அது சரி, குடும்பத்தோட இந்த வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா எல்லா வேலையும் செஞ்சுதானே ஆகணும். அதுதானே நியாயமும் கூட. உங்களுக்கு தான் எல்லா நியாய தர்மமும் தெரியும்ல. ஏய் பாரதி, மேடம், வீட்டு வேலைக்காரங்களை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். இவங்களை இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம இருக்க விட்டா இவங்க வழிக்கு வர மாட்டாங்க. 2 அடி போட்டு எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும். இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. சார், இப்ப எதுக்கு சார் என்ன அடிச்சீங்க? என்ன கேட்ட? எதுக்கு அடிச்சேன்னா உன்னை கொன்னு போட்டிருக்கணும். பாரதிய பார்த்து கை வாங்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? சரி பரவாயில்ல, நானும் விட்டுட்டேன். ஆனா போக போக எல்லா விஷயமும் ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. இப்ப சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. பாரதி இந்த வீட்டோட வேலைக்காரி கிடையாது. அவங்க என்னோட ஆபீஸ்ல வேலை செய்யறதையும் தாண்டி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. இன்னொரு தடவை பாரதியை யாராவது இந்த வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயோ தரக்குறைவா நடத்துறத பார்த்தேன், அப்புறம் நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியது இருக்கும். எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். அவனை இன்னும் 4 அடி சேர்த்து போட்டுக்கணும். இப்பதான்டா என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாளா இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு தான் காத்துக்கிட்டே இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. பாட்டி, நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். பாரதி அண்ணி மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க. அவங்களை எப்படி பாட்டி அந்த ஆண்டவன் கை விட்டுருவான்? இனி ஒரு தடவை பாரதி கிட்ட யாராவது இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்டா நடந்துகிட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய், உன்னை சும்மா விடவே எனக்கு மனசு வரலடா. ஒழுங்கு மரியாதையா இது எல்லாத்தையும் நீயே கிளீன் பண்ண. சார். ஏய், என்ன வாங்கின அடி பத்தலையா? எல்லாரும் முன்னாடியும் என்ன அடிச்சு அசிங்கப்படுத்திட்டல்ல. என்ன அடிச்ச உன் கைய உடைக்காம விட மாட்டான். அதே
குட்ட குட்ட குனிஞ்சுக்கிட்டே இருந்தா இப்படிதான் போக வர என்னை அடிக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். இனி நீ கனவுல கூட என்னை நினைச்சு பயப்படுற மாதிரி நீ பெருசா அனுபவிக்க போற. பாரதி, நீங்க போங்க. சாரி, நீங்க எல்லாரும் டின்னர் கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். சாரி. பாரதி, இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், சும்மாதான். ஐம் ஸோ சாரி. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் நினைக்கல. நீங்கள் எதுக்கு சார் சாரி சொல்கிறீங்க? சில விஷயங்கள் நடக்கிறப்ப தான் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நம்ம சரி பண்ணியிருக்கலான்னு தோணும். உங்கள் விஷயத்துலையும் அப்படித்தான். நான் தப்பு பண்ணிட்டேன். புரியல சார். அன்னைக்கு மித்ராவோட பாட்டி உங்களை யாருன்னு கேட்டப்போ மித்ரா வேலைக்காரின்னு சொன்னப்பவே நான் இதை சரி பண்ணியிருக்கணும். அப்பா அதை கண்டுக்காம விட்டதால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. பாரதி, என்னாச்சு? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அதுவா சார், கண்ணில் தூசை விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் டக்குன்னு கண் கலங்கிருச்சு. மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃப்ளாஷ் கட் போயிருக்கு, அதை மறைச்சிட்டு கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னு என்கிட்டயே ட்ராமாவா? இப்ப என்னோட ட்ராமாவை காட்டுறேன் பாரு. ஐயோ பாரதி, என்னாச்சு சார்? எனக்கு ஒன்றும் ஆகல பாரதி, ஆனா உங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுல்ல. எனக்கு என்ன ஆக போகுது சார்? என்ன பாரதி இப்படி சாதாரணமா பேசுறீங்க? உங்க கண்ணுல தூசி விழுந்திருக்கு. அதை நீங்க இப்படி கவனிக்காம விட்டீங்கன்னா நாளைக்கு காலையில இன்ஃபெக்ஷன் ஆகி கண்ணெல்லாம் வீங்கி போய் முகமெல்லாம் வீங்கிடும். அதனால கண்ணுல இருக்கிற தூசிய உடனே எடுத்தாகணும். சரி சரி, பக்கத்துல வாங்க. எங்க அம்மா என் கண்ணுல தூசி விழுந்தா இப்படித்தான் ஊதி எடுத்து விடுவாங்க. ஐயோ, இவர்கிட்ட அழறத மறைக்கணும்னு சொல்லி நானே மாட்டிக்கிட்டேனே. சார், என்ன சார் பண்றீங்க? அதெல்லாம் வேணாம் சார். என்ன பாரதி குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? அதெல்லாம் முடியாது. எனக்கு இந்த மாதிரி கண்ணில் தூசி விழுந்து கஷ்டப்படுறவங்கள பார்த்தா மனசு கேட்கவே கேட்காது. சரி சரி, இங்க வாங்க. ஹியூமன் டு ஹியூமன் ஹெல்ப் பண்றது தானே நேச்சர்.